அப்போ இது நான் கரிவளந்தநல்லூர் கரிவளத்தில் நான் இருக்கிறேன். எங்க ஊர் கரிவளந்தநல்லூர். எங்க சமுதாயத்தில் வீரகுடி விழா சர்டிபிகேட் இல்லாமல் நிறைய படிச்சவங்க குழந்தைகள் வேலைக்கு போக வாய்ப்பு இல்லாம இருக்காங்க. ஏன்னா 300 தலைக்கட்டு இருக்கு எங்க ஊர்ல கரிவளந்தநல்லூர் பிள்ளைமார்கள். அவங்களுக்கு படிச்ச பையங்களுக்கு இதனால வேலை வாய்ப்பு இல்லாம சாய் சான்றிதழ் வீரகுடி விழால கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இவர் 10 வருஷமா கொடுக்கல. எல்லா அதிகாரிகளுக்கும் எல்லா மனும் போட்டாச்சு. அது அந்த மக்களுக்கு படிச்ச பிள்ளைகளுக்காக அவங்க வாழ்க்கை தரம் உயர்த்ததுக்காக வீரகுடி விழா சர்டிபிகேட் அந்த புகார் அளிச்சீங்க. அதிகாரிகள் வந்து ஆய்வு செஞ்சாங்களா? செஞ்சாங்க. அதாவது பண்ணுதாங்க, சரின்ட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நடக்க மாட்டேங்குது. எல்லாரும் கேட்காங்க, விசாரிக்கிறாங்க. அதுக்கான விளக்கங்கள் கொடுத்திருக்காங்களா? ஏன் செய்ய முடியலன்னு? அதான் அது ஒண்ணும் கொடுக்கல. விசாரிச்சிருந்தாங்க, சரி அப்படின்ட்டு போயிருந்தாங்க. அந்த நியூஸ் தமிழ் இது மூலியமாக இந்த கரிவளந்தநல்லூருக்கு வீரகுடி விழா சர்டிபிகேட் வாங்கி தரும்படி ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நிச்சயமாக எப்படி இருக்குங்கிறத பதிவு செஞ்சு நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய இந்த பட்டி தொட்டிலாம் வராங்க. பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு லெட்டின் பாத்ரூம் வேணும். ஏன்னா ரொம்ப அவசியம். பொது கழிப்பிடம். ஆமா, அது வந்து நிறைய திண்டாடுதாங்க. அது என்னுடைய சொந்த இதுல அந்த எண்ணத்துல சொல்றேன். அந்த பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே பசார்லயே இருக்கணும். நினைச்சா போறோம். எல்லா இடத்துலயும் இருக்கு. சங்கரங்கோயில் இருக்கு, ராஜபாளையத்தில் இருக்கு. கரிவளத்துல கோயில் இருந்து தான் கட்டி அது காசுக்காக விட்டுருக்காங்க. ஆனா நம்ம கவர்மெண்ட் அது முக்கியமான ஒரு மனிதனுடைய இது, அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம கரிவளம் பஸ் ஸ்டாண்ட்லயே ஒரு லெட்டின் பாத்ரூம் மக்களுக்காக செய்து கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஊர் கிராம மக்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு தேவையை பதிவு செஞ்சிருக்கீங்க. ரொம்ப அவசியமான ஒரு விஷயம்.